திருக்குறள் சொல்ல போறேன். அகரமுதலெல்லாம் ஆதி முதல் முற்றே உனக்கு அப்படின்னா எல்லா தமிழ் எழுத்துக்களுக்கும் முதல் தாமரை, எல்லாருக்கும் முதல் வரவே கடவுள். இனியால் வாக்க இன்னார் குரல் கனியிருப்ப காய் கருண்டற்று அப்படின்னா நிறைய நல்ல சொற்கள் இருக்கிற மாதிரி கெட்ட சொற்கள் பயன்படுத்துறோம். இது எப்படி இருக்குன்னா நம்மளை சுற்றி பழங்கள் இருக்கும் போதே ஒரு காய் சாப்பிட்ற மாதிரி. நன்றி மறுபடியும் நன்று என்று நன்று எழுது நன்றியை மறுபடியும் நன்று அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது செய்யாங்கன்னா மறக்கவே கூடாது. ஆனால் யாராவது உங்களுக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா அந்த நிமிஷத்துலேயே மறந்துடணும். கழுத்தல் காட்டும் கலிங்கு போல் நெஞ்சம் கழுத்தல் காட்டும் முகம் அப்படின்னா கண்ணாடிக்கு எதிரில் என்ன இருக்கோ அப்படியே காட்டுற மாதிரி நம்மளோட மனசு துன்பத்தில் இருக்கிற மாதிரி காட்டினா நம்மளோட முகம் துன்பத்தில் காட்டும். விசும்பில் துளிவிலின் அல்லார் மற்றாங்கே பசும்பில் தலைக்கான் பறிது அப்படின்னா ஒரு சொட்டு கூட மழை பெய்யலைன்னா நுனி கூட புழு வளராது. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் அன்பும் உள்ளே பிறருக்கு அப்படின்னா அன்பு இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அன்பு இல்லாதவங்க அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னா தீ பட்டுச்சுன்னா ஆடிடும். ஆனால் யாராவது உங்களுக்கு கோபமாக பேசினாங்கன்னா அது உங்களோட மனசுலேயே இருக்கும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை அப்படின்னா அடுத்த குறளுக்கு போக சொல்கிறாங்க. அடுத்த குறள் சொல். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யே விளக்கே விளக்கு அப்படின்னா வெளில இருக்கிற இருட்டை போக வைக்கிற விளக்கு விளக்கு இல்லை. பெரியவங்களுக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் நெஜ விளக்கு. கற்க கசட கற்பாய் கற்ற பின் நிற்க அதுக்கு தக அப்படின்னா நிறைய நல்ல புத்தகங்க எடுத்து படிச்சுட்டு அதே மாதிரி நடக்கணும். துப்பாருக்கு துப்பாய பொருள் சொல்கிறியா? யோசிச்சு பாரு. சரி, ரொம்ப எளிமையாக சொன்னேன்.